ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது எல்லா புராணத்தினாலையும் ஒரு ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிறது புகழப்பட்டிருக்கு அப்படின்னா அது என்ன புராணம் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம். எந்த புராணத்தை எடுத்தாலும் எல்லா புராணம் என்ன பண்ணுது, ஸ்ரீமத் பாகவத்தை நமக்கு புகழக்கூடிய விதமா இருக்கு. இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவத்திலே வியாசதேவர் சொல்றாரு, கிருஷ்ணே சதாமோபகதோ தர்ம ஜானாதிபிஸ்ஸஹ கலௌ நஷ்டத்ருஷாமேஷ புராணார்க்கோதனினோதிதஹ சொல்றாரு. இந்த உலகத்துல பகவான் கலியுகத்துல அப்ப என்ன பண்றாரு, இந்த உலகத்தை விட்டு கிளம்பி போயிட்டார். துவாபரயுகம் முடியும் போது பகவான் கிளம்பிட்டார் கிருஷ்ணர் இந்த உலகத்திலிருந்து. சோ பகவான் கிளம்பும்போது என்ன ஆயிடுச்சான், இந்த உலகத்திலிருந்து பக்தி ஞானம் வைராகியம் தர்மம் எல்லாம் ஆயிடுச்சான், பகவானோட சேர்ந்து கிளம்பிடுச்சான். இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. இந்த உலகம் முழுக்க இருட்டாயிடுச்சான். சோ இந்த இருட்டான உலகத்துல ஒளி கொடுப்பதற்காக என்ன ஆனதா, ஒரு சாஸ்திரம் தோன்றினது, ஒரு சூரியனை போல தோன்றினது. அந்த சூரியன் யார் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு சமம் அப்படின்னு சொல்லுது. சோ இந்த ஸ்ரீமத் பாகவதனுடைய மகாத்மியம் என்ன அப்படிங்கிற நம்மளுக்கு பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. பத்ம புராணம் அப்படின்ற புராணத்துல ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் அப்படின்னு ஒரு தனியான ஒரு அத்தியாயமே இருக்கு. அந்த அத்தியாயத்துல ஸ்ரீமத் பாகவதமானது எப்படி உயர்ந்தது, இதை ஏன் ஒருவர் கற்க வேண்டும், இதனால வரக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறை என்ன ஆகுது, நாரதர் என்ன பண்றார், திரிலோக சஞ்சாரி, அவர் 3 உலகம் சுத்தி வந்துட்டு இருக்கார். சுத்தி வரும்போது மக்களை பார்க்கிறார். ஒருத்தர் கூட என்ன பண்ணல, தர்மத்தில் நடக்கிற மாதிரி தெரியல, ஒருத்தருமே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியல, ஒருத்தருமே யஜ்யங்களை பண்ற மாதிரி தெரியல, ஒருத்தருமே சாஸ்திரத்தை படிக்கிற மாதிரி தெரியல. மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, வெறும் நான் எனது அப்படின்ற மிருகத்தை போன்ற ஒரு உணர்வோட புலனின்பத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேற எதுவும் தெரியல. இப்படிப்பட்ட ஒரு கோரமான வாழ்க்கையை பார்த்த பின்னாடி நாரதர் ரொம்ப கஷ்டப்படுறார். அவர் கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது. அவர் என்ன பண்ணிருக்கலாம், நினைச்சிருந்தா அவர் பாட்டு அவர் கோலோக பிருந்தாவனம் போயிருக்கலாம், வைகுண்டத்தில் போயிட்டு அவர் பக்தி பண்ணிருக்கலாம். ஆனா அவர் மனசை கேட்கல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏதாவது இந்த மக்களுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப அவர் யமுனா தீரத்துக்கு வரார். யமுனைக்கு வரும்போது அங்க ஒரு இளம் பெண் 2 குழந்தைகளை படுக்க வச்சுட்டு அந்த குழந்தைகளுக்காக அழுதுட்டு இருக்கா. நாரதர் வந்து பார்க்கிறார், வந்து கேட்கிறார், யாருமா நீ, இந்த 2 குழந்தைங்க யாரு சொல்லி கேட்கிறார். அந்த பெண்மணி சொல்றார், என் பேர் தான் பக்தி, நான் திராவிட தேசத்துல பிறந்தேன், கர்நாடக தேசத்துல வளர்ந்தேன், மகாராஷ்டிரத்துல தங்கி இருந்தேன், குஜராத்தில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா வயதானி ஏற்படுது, அதுக்கப்புறம் விருந்தாவனத்தில் வந்த பின்னாடி மறுபடியும் எனக்கு இளமை திரும்பிச்சு. ஆனா இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, இது 2 என்னுடைய குழந்தைகள். இவங்க யார் அப்படின்னா ஞானம் வைராக்கியம். இவங்க 2 பேருக்கும் இளமை திரும்பல. இவங்க 2 பேர்த்துக்கும் எப்படியாவது இளமை திரும்ப முடியுமா அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் நாரதர் என்ன பண்றாரு, சரி அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரை எழுப்புவதற்காக, 2 பேருக்கும் இளமை கொடுப்பதற்காக என்ன பண்றாரா, வேதங்கள்ல உபன்யாசம் பண்றார், இளமை வரல. உபனிஷத்துக்களை உபன்யாசம் பண்றார், இளமை வரல. வேதாந்த சூத்திரத்தை உபன்யாசம் பண்றார், இளமை வரல. அவருக்கு வழி தெரியல, இந்த ஞானத்துக்கும் வைராகியத்துக்கும் எப்படி இளமையை கொண்டு வருது அப்படின்னு தெரியல. இப்ப ஞானம்னா என்னது, வைராகியம்னா என்னது, நம்ம பக்தி அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். ஞானம் வைராகியம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஞானம் வைராகியம் இல்லாத பக்தி அப்படிங்கிறது வெறும் உணர்வுபூர்வமான பக்தி, அது உண்மையான பக்தி கிடையாது. ஏன்னா நமக்கு சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல வந்து என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, வைராகிய வித்யா நிஜபக்தி யோகம் அப்படிதான் சொல்லி சொல்றார். பிரபோதானந்த சரஸ்வதி சொல்லும் போது அவர் சொல்லக்கூடிய விஷயம், சைத்தன்ய மகாபிரபு வந்தவுடைய மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பக்தி கொடுக்க வந்திருக்காரு. எப்படிப்பட்ட பக்தி, வைராகிய வித்யா நிஜபக்தி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றார். வைராகிய வித்யா, ஞானம் வைராகியம் கலந்த பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றார். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித ஜனயதி ஆசு வைராகியம் ஞானம் ச தஹைதுகம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு பகவானுக்கு பக்தி பண்ணும்போது 2 விஷயம் தானா தோன்றுதான். என்னது, ஞானம் வைராகியம் 2 தோன்றுதான். ஞானம்னா என்னது, வைராகியம்னா என்னது, பக்தி பண்ணோம்னா 2 வரும்னு சொல்லி சொல்றோம். இது 2 இல்லைன்னா அது பக்தியே கிடையாதுன்னு சொல்லி சொல்றோம். சாஸ்திரம் தான் சொல்லுது, பக்தி செய்யும் போது 2 தானா தோன்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம எல்லாரும் பக்தர்கள், நம்ம எல்லாரும் பக்தி பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ஞானம் வைராகியம் நம்மளுக்கு தோன்றிடுச்சா,
இல்ல ஞானம் வைராகம் தோன்றக்கூடிய அளவுக்கு நம்ம பக்தி பண்றோமா, இல்ல அட்லீஸ்ட் ஞானம் வைராகியம்னா என்னன்னா தெரியுமா? அது சினானிம்ஸ் இல்லையா, அது பொருள் அப்படியே. ஞானம் அப்படின்னா பகுனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. கிருஷ்ணர் சொல்றார் ஞானவான் மாம் பிரபத்தியதே அப்படின்னு சொல்றார். ஞானவான்றது யாரு? வாசுதேவ சர்வமிதி, எல்லாம் பகவானுடையது, எல்லாம் பகவானுக்கு சொந்தமானது, எல்லாம் பகவானுடைய இன்பத்திற்காக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இதுதான் ஞானம். ஈஷாவாசம் இதம் சர்வம் அகம் சர்வஸ்ய பிரபவஹ, இதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஞானம்னா என்னது? ஞானம்னா என்னது? எல்லாமே பகவானுடையது, எல்லாமே பகவானுடைய இன்பத்திற்காக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். என்ன சொல்றோம்? உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்றோம். வைராகியம்னா என்னது? வெரி குட். எப்ப எல்லாமே அவருக்கு சொந்தமா அப்ப என்ன பண்ணும்? எல்லாத்தையும் அவருடைய சந்தோஷத்துக்காக உபயோகப்படுத்துறோம். என்னுடைய சந்தோஷத்துக்காக கிடையாது, எல்லாம் அவருடைய சந்தோஷத்திற்காக அப்படின்னு யூஸ் பண்றதா என்ன சொல்றோம்? வைராக்கியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஞானம் வைராக்கியம் இது ரெண்டும் எப்படி இருக்கணும்? பக்தி செய்யும்போது வரணும். ஒருத்தன் பக்தி செய்ய ஆரம்பிச்சா அப்படி என்ன பண்றான்? முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறாரு? எல்லாம் பகவானுக்கு சொந்தமாக புரிஞ்சுக்கிறார். அப்ப என்ன பண்றாரு? எல்லாத்தையுமே பகவானுடைய சேவையில் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறார். அவ்வளவுதான். இது ரெண்டும் சேர்ந்தே வரணுமா? ஸோ இந்த கலியுகத்தில் மக்கள் ஏதோ பக்தி பண்ற மாதிரி தெரியுது. மேல் போக்கமா பார்த்தோம் அப்படின்னா மக்கள் கோயிலுக்கு போற மாதிரி தெரியுது, அர்ச்சனை பண்ற மாதிரி தெரியுது, ஏதோ பகவானுடைய நாமத்தை சொல்ற மாதிரி தெரியுது. ஆனா வைராக்கியமும் ஞானமும் தோன்றி இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தோன்றல. மக்களுக்குள்ளார வைராக்கியமும் கிடையாது, ஞானமும் கிடையாது. ஸோ இந்த ஞானத்தையும் வைராக்கியத்தையும் எப்படி எழுப்புறது அப்படின்ற இந்த வழி கேட்பதற்கு என்ன பண்றாரு? நாரதர் இப்ப சுத்திட்டு வர்றார். அவருடைய குரு கிட்ட போறார். அவருடைய குரு யாருன்னா சனத்குமாரர்கள். சனத்குமார கிட்ட போகும்போது அந்த சனத்குமாரை பார்க்கிறார். என்ன ஆச்சு? ரொம்ப முகம் வாடி இருக்கேன் நாரதர், என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறார். அப்ப நாரதர் சொல்றார், இந்த மாதிரி நான் மக்களை பார்த்தேன், மக்கள் கிட்ட தர்ம ஆச்சரணை எதுவுமே கிடையாது, அதே போல ஞான வைராக்கியம் ரெண்டும் இளமை திரும்பாம முதுமையில வாடிக்கிட்டு இருக்கு, இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இவனுக்கு தெரியாத, நீ சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு கேட்கிறார். சாஸ்திரத்தை நல்லா சொல்லி பார்த்துட்டேன், நான் வேதத்தை சொல்லி பார்த்துட்டேன், உபனிஷத்தை சொல்லி பார்த்தேன், எல்லாம் சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அந்த ஞான வைராக்கியத்து ரெண்டும் உயிர் வந்த மாதிரி தெரியல சொல்லி கேட்கிறேன். அப்படி என்ன பண்ணு? ஸ்ரீமத் பாகவத்தை சொல்லிக் கொடு. எப்ப நீ ஸ்ரீமத் பாகவத்தை 7 நாள்ல சொல்லிக் கொடுக்குறியோ அப்ப என்ன ஆகுமா? அந்த ஞானம் வைராகியம் ரெண்டுக்குமே இளமை திரும்பும் அப்படின்னு சொல்ற. நாரதர் கேள்வி கேட்கிறார், அது என்னது? வேதத்தை சொல்லிட்டேன், உபனிஷத்து சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் சாரம் உபனிஷத் தான். உபனிஷத்தை சொல்லியாச்சு, வேதாந்த சூத்திரத்தை சொல்லியாச்சு, இதெல்லாம் சொல்லியும் கூட அந்த ஞான வைராக்கியத்துக்கு இளமை திரும்ப பாகவதம் சொன்னா மட்டும் எப்படி வந்துடும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. உண்மைதான். இப்ப மாமரம் இருக்கு, மாமரம் இருக்கு அப்படின்னா மாமரத்துக்கு எது மூலம்? வேர் இல்லையா? வேர் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பெரிய ட்ரங்க் என்ன சொல்லும்? தண்டு இல்லை, ட்ரங்க், பெரிய நாம் தமிழர்கள், நாமே தமிழர்கள். ஓகே. ஸோ கிளை இருக்கு, அதுக்கப்புறம் இலை இருக்கு, அதுக்கப்புறம் பூ இருக்கு, அதுக்கப்புறம் பழம் இருக்கு. ஸோ மாம்பழத்தினுடைய சுவையை நம்ம எங்க தெரிஞ்சுக்க முடியும்? வேறு கடிச்சா தெரிஞ்சுக்க முடியுமா என்ன? இல்லை அங்க இருக்கக்கூடிய இலை தலையை கடிச்சு கடிச்சு பார்த்தா தெரியுமா என்ன? தெரிய போறது கிடையாது. ஆனா வேறு இல்லாம மாமரம் இருக்குமா? இருக்காது. ஸோ இது போல உபனிஷத்துக்கள் அப்படிங்கிறது வேதத்தினுடைய வேரை போன்றது. ஆனா அந்த உபனிஷத்தை படித்தோம் அப்படின்னா பகவானுடைய சுவை தெரிய போறது கிடையாது. பகவானுடைய சுவை எங்க தெரியும் அப்படின்னா அந்த உபனிஷத்துக்கள் மூலியமாக ருசி ஊட்டப்பட்ட நமக்கு பழமாக வந்திருக்கு இல்லையா? என்னது? ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற இந்த பழத்தை தான் என்ன பண்ண முடியும்? ஒருவன் சுவைக்கிறதன் மூலியமாக அந்த பகவானுடைய குணம் என்ன, அந்த பகவானுடைய பெருமைகள் என்ன, அந்த பகவானுடைய இனிமை தன்மை என்ன அப்படிங்கிற பக்தி அப்படிங்கிற விஷயம் அந்த பழத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ற. இப்ப யஜ்யம் நடந்துட்டு இருக்கு. யஜ்யம் நடந்துட்டு இருக்கும் போது சைத்தன்ய பிரபு கேட்கிறார், நெய் கொண்டு வாங்க, நெய் கொண்டு வான்னு கேட்கிறார். ஜெகதீஸ்வரர் என்ன பண்றாரு? கொண்டு வந்து ஒரு 10 லிட்டர் பாலை கொடுக்கிறார். நான் பிரபு நெய் கேட்டா பாலை கொடுக்குறீங்க அப்படின்னா, பால் உள்ளதான் இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னா, பால் உள்ளதான் இருக்கு.
நான் அதுக்காக பாலை ஊற்ற முடியுமா என்ன? யஜ்யத்தில் ஊற்ற முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணும், அந்த பாலை என்ன பண்ணும், ஒரு நல்லா காய்ச்சி அதிலிருந்து ஆடை எடுத்து அதுலேருந்து நம்ம என்ன பண்ணும், வெண்ணெய் எடுத்து அதில் உருக்கி நம்ம என்ன பண்ண முடியும், நெய்யாக பண்ண முடியும். அதுபோல் சாஸ்திரத்தில் பகவான் எங்கேயும் பரவி இருக்கார். அந்த பரவி அந்த பகவான் என்ன பண்ண முடியுமா, ஒருவர் சாரமாக எடுத்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எங்கே புரிஞ்சுக்க முடியுமா, ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற புராணத்தில் தான் புரிஞ்சுக்க முடியுமா. அதனால என்ன பண்ணு, ஸ்ரீமத் பாகவத புராணத்தை சொல்லி கொடு அப்படின்னு சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, சனத்குமாரர் பாகவத புராணத்தை இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காராம். அந்த ஒரு சரித்திரத்தை பேச ஆரம்பிக்கிறார். ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னா, துங்கபத்ரா அப்படின்னு நதி, அந்த நதியில் என்ன ஆகுது, அந்த நதிக்கரையில் ஒரு பிராமணர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கார். ஆத்மதேவன் அப்படின்னு ஒரு பிராமணர் வாழ்ந்துட்டு இருக்கார். ரொம்ப தனிகரான பிராமணர், ரொம்ப பணம் செல்வந்தர். அவளுக்கு அந்த ஆத்மதேவன் அப்படின்றவருக்கு ஒரு மனைவி துந்துலி அப்படின்னு ஒரு மனைவி. நிறைய பணம் இருக்கா, நிறைய தனம் இருக்கா, நிறைய செல்வம் இருக்கான். ஆனா ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கு அவங்களுக்கு. என்ன குறை இருக்கு அப்படின்னா, குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு குறை இருக்கா. சரி, குழந்தை எல்லாம் என்ன போச்சு, இப்ப அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் எல்லா சொத்தையும் பகவானுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்காக என்ன பண்றாங்க, அந்த சொத்தை ஒரு குழந்தை எழுதி வச்சு ஆகணுமா, அதுக்காக ஒரு குழந்தை வேணுமா அவருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் எல்லாம் அழுதுட்டு இருக்கார். ஒரு நாள் நதிக்கரைக்கு போயிட்டு இருக்கார், துங்கபத்ரா நதிக்கு போறார். அங்க ஒரு சாது உட்கார்ந்துட்டு இருக்கார். சாதுவை பார்த்துட்டு முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டார். ஏன்னா அப்பதான் கேட்பாங்க, அழுதாதானே கேட்பாங்க என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு. அங்க போய் நடிக்கிறார். அவர் கேட்கணுன்னே அந்த சாது கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை வேணும்னு சொல்றார். அந்த சாது பார்க்கிறார், உனக்கு இந்த ஜென்மமும் கிடையாது, முன்னாடி 7 ஜென்மமும் குழந்தை கிடையாது, அதுக்கப்புறம் வரக்கூடிய 7 ஜென்மத்தில் உனக்கு குழந்தை கிடையாது, உனக்கு பாக்கியமே கிடையாதுன்னு சொல்றார். என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு குழந்தை வேணுமே. சரி, குழந்தை வேணுமா, அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர் ஒரு யஜ்யம் செஞ்சு ஒரு மாம்பழத்தை கொடுத்து அனுப்புறார். இந்த மாம்பழத்தை சாப்பிட சொல்லு, குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ரிஷியனுடைய வாக்கியம் பொய் போக போறது கிடையாது. அதே போல அவனுடைய கர்மம் அவனை விட போறது கிடையாது. என்ன ஆகுது, அந்த மனைவி கிட்ட கொண்டு போறாங்க, துந்துலி அப்படின்ற மனைவி. அந்த மனைவி ரொம்ப நல்ல மனைவியா, ரொம்ப தர்மிகமான மனைவியா, ரொம்ப சுறுசுறுப்பான டைப். எந்திரிச்சு சாதத்தை பிசைஞ்சு வாயில போறதுக்குள்ள அவங்களுக்கு சோம்பேறித்தனமா. ஸோ இப்படி இருக்க அவங்க என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. கொண்டு போய் மாம்பழத்தை கொடுக்குறாரு. மாம்பழத்தை கொடுத்தோன்னே இந்த பழத்தை சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்குன்னு யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த பழத்தை இப்போ சாப்பிடலாம், அந்த பழத்துடைய பலன் என்ன வரும், 10 மாசம் கழிச்சு குழந்தை வரும். 10 மாசம் யார் சுமக்கிறது, சுமந்த பிறகு இந்த குழந்தை யார் பெக்கிறது, பெத்த பின்னாடி அது யார் கழுவுறது, அதுக்கு யார் பால் ஊட்டுறது, அதுக்கு யார் வளர்க்கறது, இதெல்லாம் பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாவ, கொண்டு போய் அவங்க வீட்டு மாட்டு கொட்டாயில போய் மாட்டு கொடுத்துட்டா. மாடு சாப்பிட்டுடுச்சு. மாடு என்ன ஆயிடுச்சு, அதற்கு சினையாயிடுச்சு. சரி, இவன் என்ன பண்றா, இவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அந்த தங்கச்சிக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு ஆண் மகன் பிறந்தான். அந்த சின்ன குழந்தை தூக்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்கான். அவன் பேர் துந்துகாரி அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. அம்மா பேரு துந்துலி, பையன் பேரு துந்துகாரி, வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த மாடு இருக்குல்லையே, அந்த மாடு என்ன ஆகுது, குழந்தை பெற்றெடுக்குது. ஒரு தேஜஸான ஒரு நல்ல மனுஷனாவே பிறக்கிறான். காது மட்டும் எப்படி இருக்குமா, அவனுக்கு பசுமாடு மாதிரி இருக்குமா. அதனால அவனுக்கு பேர் கோகர்ணன் அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்த்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ கோகர்ணன், துந்துகாரி 2 பேரும் சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்காங்க ஆத்மதேவன் அப்படின்ற வீட்டில். இதில் கோகர்ணன் நல்ல குணங்களை உடையவனா இருக்கான், தர்மிகனா இருக்கான், சாஸ்திரம் தெரிஞ்சவனா இருக்கான், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறவனா இருக்கான், நல்ல ஒழுக்கம் உடையவனா இருக்கான். இதே துந்துகாரி அப்படின்றவன் எல்லா விதமான தீய குணங்களோடு இருக்கான். நல்ல கெட்ட பழங்களை கற்றுக்கிட்டான். சமயத்தில் அப்பா அம்மாவை போட்டு அடிக்கிறான். ஸோ அவங்க அம்மா சீக்கிரம் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அப்பா கிட்ட எல்லா பணத்தையும் பிடுங்கிட்டு அவங்க அப்பாவை நல்லா துன்பப்படுத்துகிறான். அவங்க அப்பா ரொம்ப துன்பப்படுறாரு. என் பையன் இப்படி இருக்கானு, என் பையன் இப்படி இருக்கானு, என் பையன் இப்படி இருக்கான்னு சொல்லி துன்பப்பட்டு இருக்கான். அப்போ ஆத்மதேவன் சொல்றார், யாருப்பா அவன் பையன், இந்த உடல்னு ஒன்று வச்சுட்டு இருக்கே, இந்த உடல் தான் அவன் பையனா, இந்த உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தையும் எடுத்து வச்சு பாரு, நகை தனியாக எடுத்து வச்சுப்பாரு, முடிய தனியாக எடுத்து வச்சுப்பாரு, ரத்தத்தை தனியாக எடுத்து வச்சுப்பாரு, எலும்பு தனியாக வச்சுப்பாரு. இதெல்லாம் எப்படி இருக்கு, வெறும் நாற்றத்தை கொடுக்கக்கூடிய, அருவருப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் சேர்ந்து ஒரு உருவமா இருந்தா என்ன பண்ற, உடனே அதை நீ என்னுடைய பையன் சொல்லி சொல்லிருக்கு. அதனால என்ன பண்ணு, உடனே என்ன பண்ணு, இந்த பற்றுதலை விட்டு என்ன பண்ணு, நீ இங்க இருந்து கிளம்ப போ அப்படின்னு சொல்ற. ஸோ அவர் என்ன பண்றாரு, அவனுக்கு சாஸ்திரத்தினுடைய ஞானத்தை கொடுத்து அவனுக்கு அங்கிருந்து அனுப்பி வைக்கிறார். அவர் சொல்றாரு, தர்மம் பஜஸ்வ சததம். எப்ப என்ன பண்ணு, சாஸ்திரத்தில் கூட தர்மத்தை பின்பற்று, தெஜ லோக தர்மம்.
இந்த உலகத்தில் சாதாரண தர்மம் இருக்கு இல்லையா, அந்த லோக தர்மத்தை விட்டுட்டு உயர்ந்த பரதர்மத்தை பாகவத தர்மத்தை என்ன பண்ணுக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்கிறோம். சேவஸ்வ சாது புருஷம், என்னைக்கு என்ன பண்ணு, சாது புருஷர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு சேவை பண்ணு. காமத்ரஷ்டம் அந்யஸ்ய, உனக்கு இதயத்தில் இருக்கக்கூடிய காமத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா விட்டுரு. தோஷ குணஸ்ய சிந்தன மாஸ்து தியக்த்வா, மற்றவங்களை தோஷ குணத்தை பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் என்ன பண்ணும், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்போம். என்ன பார்ப்போம், இவங்ககிட்ட என்ன கெட்ட குணம் இருக்கு அப்படின்னு தான் பார்ப்போம். எல்லார்கிட்ட கெட்ட குணத்தை தான் பார்த்துட்டு இருப்போம். இது நம்முடைய இயற்கையான ஒரு குணமாகவே போயிடுச்சு. ராமர் எவ்வளவுதான் நல்ல குணத்தை உடையவராக இருந்தாலும் மனுஷன் என்ன பார்க்குறான், இன்னைக்கு ராமரை பார்த்த உடனே வாலி ஏன் கொன்னாரு, சீதை ஏன் விட்டாரு, கிருஷ்ணர் எவ்வளோதான் நல்ல குணத்தை காட்டிருந்தாலும் கிருஷ்ணர் ஏன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, 16,108 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இப்படி நம்முடைய புத்தி எங்கே போகுது அப்படின்னா காக்கா மாதிரி என்ன போகும், எப்பயும் குப்பைக்கு தான் போகும். எப்பயும் ஒருத்தருடைய நல்ல குணத்துக்கே போகவே போகாது. நம்ம எப்போ மற்றவங்களுடைய கெட்ட குணத்தை தொட ஆரம்பிக்கிறோமோ நமக்கு அந்த கெட்ட குணம் ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். எப்பயுமே நம்ம சுத்தமாக இருக்கணும். எப்படி சுத்தமாக இருக்கணும், மனசால சுத்தமாக இருக்கணும். மனசால எப்படி சுத்தமாக இருக்கிறது, என்னைக்கும் மற்றவர்களுடைய கெட்ட குணத்தை வந்து பேசாமல் இருந்தாவே நம்ம சுத்தமாக இருப்போம். ஆனால் இந்த கலியுகத்தில் என்ன நம்ம பண்ணுறோம், எப்பயுமே மற்றவர்களுடைய கெட்ட குணத்தையே யோசிச்சுட்டு இருக்கோம், யாருடைய நல்ல குணத்தை யோசிக்க மாட்டோம். ஸோ இங்கே தான் சொல்கிறாரு, ஒரு இடத்துல என்ன பண்ணுமா, மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணத்தை யோசிச்சுட்டு சேவா கதரசமாக ஆத்மியம் அப்படின்னு சொல்லி நிரந்தரம் பிபேய, எப்போ என்ன பண்ணு, பகவானுடைய விஷயத்தை கேட்டுட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். அவனும் போயிட்டார், ஆத்மதேவனும் போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் பக்தர்களுக்கு சேவை செஞ்சு என்ன பண்ணார், அவர் மோட்சம் அடைஞ்சிட்டார். இந்த ஆத்மதேவன் இந்த கோகர்ணர் இருக்கான் இல்லையா, இவனு வெளில போயிட்டார், யாத்திரை தீர்த்த யாத்திரை போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த துந்துக்காரி அப்படின்னு என்ன பண்ணுறான், நிறைய வேஷிகளை கூட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுக்கிட்டு இன்பமாக இருக்க முயற்சி பண்ணுறான். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இவனை வந்து ஒரு நாள் கொண்டுட்டு இவன் கிட்ட கூடிய செல்வத்தெல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இவன் அகால மரணம் அடைஞ்சிட்டான். இந்த மரணத்தினால என்ன ஆகிறான், அவன் ஒரு பிரம்ம ராட்சசனாக சுற்றிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயத்தை ஆத்மதேவன் கேள்விப்படுறார், ஏதோ அந்த சாதுக்களால் கேள்விப்படுறார், இந்த கோகர்ணன் கேள்விப்படுறார், தம்பியான கோகர்ணன் கேள்விப்படுறார். வரார், இங்கே இந்த வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்தால் அந்த வீட்டில் அந்த துந்துக்காரி அப்படின்றவன் ஒரு பேய் வடிவில் இருக்கிறத பார்க்குறான். பார்த்த பின்னாடி ஏன் இப்படி ஆகிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு மோட்சம் போகிறதுக்கு வழி கிடையாது, நல்ல கத்தை அடையாமல் நான் பேயா சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த கோகர்ணன் எல்லா பிராமணர்கிட்டையும் இப்போ கேட்குறாரு, இவன் மோட்சம் அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒவ்வொரு பிராமணரும் ஒவ்வொரு வழி சொல்கிறாரு. ஆனால் இவன் மோட்சம் அடைவதற்கு வழி சொல்லவே முடியல யாராலையும். அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார், என்ன பண்ணு, சூரிய பகவான் கிட்ட போ. சூரிய பகவான் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தில் இல்லாத சாஸ்திரங்கள் கூட சூரிய பகவான் கிட்ட இருக்கான். நமக்கு 4 வேதங்கள் இருக்கு, சூரியன் கிட்ட நிறைய வேதங்கள் இருக்கா. அதனால யஜுர்வேதத்தில் 2 யஜுர்வேதம் இருக்கும், கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம், 2 யஜுர்வேதம் இருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு யஜுர்வேதம் தான், கிருஷ்ண யஜுர்வேதம். ஆனால் சுக்ல யஜுர்வேதம் அப்படிங்கிறது சூரிய பகவானால் கொடுக்கப்பட்ட யஜுர்வேதம் அப்படின்னு சொல்லி யஜுர்வேதமே சொல்லுது. ஸோ இப்படி சூரிய பகவானை போய் சென்று அடைஞ்சா என்ன பண்ண முடியும், அந்த சூரியன் கிட்ட இருந்து நீ நிறைய சாஸ்திரங்கள் தெரிஞ்சுக்க முடியும், இதுக்கான பிராயஷ்சித்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன பண்றார், இந்த கோகர்ணன் சூரிய பகவான் உபாசனை பண்றார். சூரிய பகவான் தோன்றுறார். அவர் என்ன பண்றார், சொல்லிக் கொடுக்கிறார், நீ என்ன பண்ணு, ஸ்ரீமத் பாகவத்தை சொல்லிக் கொடு. எப்போ நீ ஸ்ரீமத் பாகவத்தை சொல்லிக் கொடுக்குறியோ அப்போ இந்த துந்துக்காரி அப்படின்றவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறார், இந்த கோகர்ணன் ஸ்ரீமத் பாகவத உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு மூங்கில் மரத்தை நட்டு வைக்கிறார். அந்த மூங்கில் மரத்தில் 7 கணைகள் இருக்கு இல்லையா, 7 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கு. அந்த 7 கணைகளை கொண்டு வச்சுட்டு அந்த மூங்கில் மரத்துக்குள்ளார என்ன பண்ணுறார், இந்த துந்துக்காரி அப்படின்னா உள்ள நுழைஞ்சிட்டான். இவர் என்ன பண்ணுறார், 7 நாளாக பாகவதம் சொல்லி கொடுக்குறார். ஸோ 7 நாளாக பாகவதம் சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாளும் சொல்ல சொல்ல என்ன ஆகுது, அந்த ஒவ்வொரு கணம் என்ன ஆகிட்டு இருக்கு, உடஞ்சி 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 கடைசியில் 7 நாள் முடிஞ்ச போது என்ன ஆகிடுச்சு, அவனுக்கு மோட்சம் கிடைக்குது. இந்த 7 நாள்ன்றது என்ன கான்செப்ட், பாகவத சப்தாகம் 7 நாளில் பாகவதம் சொல்லும், 7 நாளில் பாகவதம் சொல்லலாம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு மனுஷன் எத்தனை காலம் வாழ்ந்தாலும், எத்தனை வருடம் வாழ்ந்தாலும், எத்தனை நாள் வாழ்ந்தாலும் 7 நாளுக்குள்ள தான் வாழ முடியும் இல்லையா. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 7 நாள் கூட தான் நான் வாழ்க்கை. இதுக்கு மேலே எங்கேயும் சொல்ல முடியும். அப்போ மாதம் கூட சொல்லிட்டு போயிடலாம். மாதம்லாம் ஒரு தடவை 30 நாள் இருக்கும், இன்னொரு மாதத்தில் 31 நாள் இருக்கும், இன்னொரு மாதத்தில் 29 நாள் இருக்கும். எதுக்கு இந்த பஞ்சாயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 7ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். 7 அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம வாழ்க்கையை வாழ்கிற வரைக்கும் என்ன பண்ணும்,
பாகவத்தை கேட்கணும் அப்படின்றது அர்த்தம். அதெல்லாம் 7 வச்சிருக்காங்க, பாகவத சப்தாகம்னு வச்சிருக்காங்க. நித்தியம் பாகவத சேவையா அப்படின்றது அதுக்கான வியாக்கியானம். ஸோ இப்படி அவர் என்ன பண்றாரு, 7 நாள் பாகவதம் சொல்றார், இவர் 7 நாள் பாகவதம் கேட்கிறார். கேட்டுட்டு என்ன ஆகுது, புஷ்பக விமானம் வருது, இந்த துந்துக்காரிய மோட்சத்தை கூட்டிட்டு போயிடுது. இப்ப கேள்வி என்ன கேள்வி, எல்லாரும் தான் பாகவதம் கேட்டாங்க, கேட்டவங்க எல்லாருக்கும் உடனே புஷ்பக விமானம் வந்து எல்லாத்தையும் மோட்சத்தை கூட்டிட்டு போல. யாரு கூட்டிட்டு போனது, துந்துக்காரியம் மட்டும் தான் கூட்டிட்டு போனது. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது 2 காரணத்தை சொல்றாங்க. ஒன்று, அந்த துந்துக்காரியனுடைய பிராரப்த கர்மம் முடிஞ்சு போயிடுச்சு, உடல் முடிஞ்சு போயிடுச்சு, அவன் இன்னும் கடைசி நிலையில் இருக்கான். கடைசி நிலையில் இருக்கவனுக்கு பாகவதம் கேட்டு என்ன பண்றான், அவன் மோட்சம் போயிட்டான். இப்ப உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாம் பாகவதம் கேட்கிறோம், 7 நாள் பாகவதம் கேட்டு எல்லாரும் பட்டு பட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா யாராவது அடுத்தது பாகவத்துக்கு வருவாங்களா, யார் வரப்போறது கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்றாங்க, பாகவதம் அப்படின்னு கேட்கிறோம், நமக்கு உறுதி செய்யப்படுது, இந்த வாழ்க்கை முடியும் போது நம்ம மோட்சம் அடையலாம் அப்படின்னு உறுதி செய்யப்படுது. ஸோ அப்போ அந்த பிராரப்த கர்மம் முடிகிற வரைக்கும் நம்மளை பகவான் இந்த உலகத்தில் வச்சிருக்காரு. இதுக்கு மேலும் மேலும் பாகவத்தை கேட்கறதுக்கும் இந்த பாகவத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன பண்றாரு, பகவான் இங்கே வச்சிருக்கார். இது ஒரு காரணம். 2வது காரணம் என்ன அப்படின்னா, அந்த துந்துக்காரன் என்ன பண்றான், பாகவத்தை ஸ்ரத்தையோட கேட்கிறான். எனக்கு இந்த பாகவதத்தை தவிர வேறு கதி கிடையாது அப்படின்ற ஸ்ரத்தையோட கேட்கிறான். நமக்கு எல்லாம் அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்றோம், பாகவத்தை ஒரு புண்ணிய கர்மமாக, ஒரு சாதனையாக, ஏதோ கேட்கணுமே அப்படின்ற கடமைக்காக கேட்டுருக்குமே தவிர பாகவதத்தை தான் நான் கேட்கணும், என்னோட வாழ்க்கையில செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயமே என்னதான், பாகவத சிரவணம் தான் அப்படின்ற உறுதியோட யாரும் கேட்கறது கிடையாது. பாகவதம் முடிச்சா அடுத்து என்ன பண்ண போறோம், பிரசாதம். இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பிரசாதம் அப்போ அடுத்து எப்பன்னு, பிரசாதம் முடிச்ச அடுத்து வீட்டில் போய் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்றோம், பாகவதத்தை காட்டிலும் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால பாகவத வேலை செய்ய போறது கிடையாது. எப்ப பாகவதத்தை தவிர எனக்கு வேற வேலை கிடையாது, பாகவத்தை புரிஞ்சுக்கிற தவிர எனக்கு கதி கிடையாது, பாகவதத்தை தவிர எனக்கு வேற சரணாகதி கிடையாது அப்படின்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டு அந்த மனப்பான்மையில கேட்க ஆரம்பிக்கிறானோ அப்பதான் பாகவதம் முழுமையா உதவி செய்யும். இல்லைன்னா பாகவதம் உதவி செய்ய போறது கிடையாது. கிருஷ்ணருக்கும் பாகவத்துக்கு வித்தியாசம் கிடையாது சொல்லி சொன்னோம் இல்லையா, ஏ தாமா பிரபத்தியந்தே தாம் தத்தையோ பஜாமியம். நீ பாகவத்தை எப்படி அணுகிறியோ பாகவதம் என்ன பண்ணும், உனக்கும் அதே மாதிரி பிரதிபலன் கொடுக்கும். எப்படி கிருஷ்ணர் வந்து திரௌபதிக்கு பிரதிபலன் கொடுத்தாரு, திரௌபதி என்ன பண்றா, முதல்ல அழுதா, கிருஷ்ணர் வரவே இல்லை, தானே தன்னுடைய பலத்தை வந்து பலத்தினால பாதுகாக்க முயற்சி பண்ணா, கிருஷ்ணர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் கிருஷ்ணரை வந்து ஒரு கை பிடிச்சிட்டு கூப்பிட முயற்சி பண்ணா, கிருஷ்ணர் வரவே இல்லை. எப்ப இனிமேல் எனக்கு வேற கதி கிடையாது, ரக்ஷிஷ்யதீதி இது விஸ்வாசா அப்படின்ட்டு நீ ஒருத்தன் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு முழு சரணாகத்தியோட கிருஷ்ணரை கூப்பிட்டாலோ அப்ப கிருஷ்ணர் தோன்றுறார். அதே உணர்வோட நம்ம எப்ப பாகவத்தை படிக்க ஆரம்பிக்கிறோமோ, பாகவதத்தை தவிர எனக்கு வேற கதி கிடையாது அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறோமோ, அவ பாகவதம் நம்மளுக்கு உடனே என்ன பண்ணும், மோட்சத்தை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம மறுபடியும் என்ன பண்றோம், இந்த உலகத்தில் மறுபடியும் பிறக்க தான் போறோம். அதெல்லாம் இங்க சொல்லப்படுறது அத்ருதம் ச ஹதம் ஞானம். ஒருவனுக்கு ஞானம் அப்படிங்கிறது உறுதி இல்லாத ஞானம் அப்படிங்கிற பிரயோஜனம் இல்லை. பிரமாதேன ஹதம் ஸ்ருதம். ஒருவன் தப்பா கேட்டான் அப்படின்னா கேட்டும் பிரயோஜனம் கிடையாது. சந்திக்தோஹி ஹதோ மந்திர. மந்திரத்தை சரியாக சந்தியோட உச்சாரணம் பண்ணல அப்படின்னா மந்திரத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. வியாகரச்சித்த ஹதோ ஜபம். ஜபத்தை செய்யும் போது புத்தி அங்கங்கிறது ஓடி இருந்துச்சுன்னா ஜபத்தினால பிரயோஜனம் கிடையாது. அவைஷ்ணவோர் ஹதோ தேச. ஒரு தேசத்துல வைஷ்ணவன் இல்லை அப்படின்னா தேசமே பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹதம் ஸ்ரத்தா அபாத்திரகம். அதாவது ஒரு நம்பிக்கை இல்லாம தானம் பண்றது அப்படிங்கிறது அந்த தானத்தினாலும் பிரயோஜனம் கிடையாது. ஹதம் அஸ்ருதோர் தானம். அதாவது தானம் கொடுக்காம கேட்டாலும் பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ ஒருத்தர் என்ன பண்றோம், முதல்ல கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கேட்க என்ன பண்ணுவாங்க, தானம் கொடுத்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறோம். விஸ்வாசோ குரு வாக்கியேஷு. அதே போல குரு வாக்கியத்தில் விஸ்வாசம் இல்லாம ஒரு விஷயத்தை பின்பற்றணும், விஸ்வாசம்னா நம்பிக்கையெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னா அதுக்கு பலன் கிடையாது. ஸோ இந்த துந்துக்காரி அப்படின்னு என்ன பண்றான், முழு விஸ்வாசோட கேட்டா அவனுக்கு பலன் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ இப்படியாக அந்த பாகவத்தை கேட்கறதுனால என்ன பண்றான், மோட்சம் அடைஞ்சான் அப்படின்ற விஷயத்தை சனத்குமாரர் சொல்லி கொடுத்துருக்கார் நாரதருக்கு. நாரதர் கேட்டுட்டு இருக்கார். இந்த